எஸ்தர் சரித்திர புத்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நான் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நம்ம பலமுறை படித்திருக்கிறோம், பலமுறை இதிலிருந்து பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்தி எழுப்பிவிட விரும்புகிறார். அவர் பேசினார்னா அப்படித்தான், ஒரு வார்த்தை சொன்னார்னா ஐயோ தோத்திரம் கிளப்பிடுவார். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? சரி. யூதர்கள்னாலே எல்லாருக்கும் ஒரு கண்ணு தான். தேவ ஜனம்னாலே எதிரிகளுக்கு ஒரு கண்ணு தான். அப்போ ஆமான் சத்துரு, மொர்தெகாய் ஒரு நபர். எல்லாரும் ஆமானை வணங்கும் போது மொர்தெகாய் மாத்திரம் ஆமானுக்கு அந்த நமஸ்காரத்தை கொடுக்கல. மனுஷனை வணங்குறதுக்கெல்லாம் ஆண்டவர் எங்களை அழைக்கல, எங்களை தெரிஞ்சுக்கிறல. நாங்கள் இருக்கிறதே எங்கள் ராஜாவை வணங்குறதுக்கு தான், எங்கள் தகப்பனை ஆராதிக்கிறதுக்கு தான், சர்வ வல்லவரை வணங்குறதுக்கு தான். கண்ட ஆளுகளுக்கும் பெண்டாக முடியாது. சும்மா எங்களுக்குன்னு ஒன்று இருக்கு. சரி, எங்களுக்குன்னு ஒன்று இருக்கு, அதை நாங்கள் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது ராஜா. வாய்ப்பில்லை ராஜா, யாருக்காகவும் எங்களை மாற்றிக்க முடியாது. நாங்கள் தான். இருக்கிறீங்களா? மொர்தெகாய்னா மொர்தெகாய் தான். பெண்டானா அது எங்கள் ராஜாவுக்கு முன்னால் மட்டும்தான். இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க ஊழ கும்பிடு. ஆமாம், அது எங்ககிட்ட நீ எதிர்பார்த்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க, அந்த ஒரு மொர்தெகாய் நிமித்தம் ஆமான் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிறாரு. அவர் யூதன்னு அறிஞ்சுக்கிறான் ஆமான். அதனால அவன் ஒருத்தனை மட்டும் இல்லை, யூத குலத்தையே என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். அதனால யூத ஜனங்களை ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு டேட்டு. ஒரே நாளில் அழிச்சிடணும், காலி பண்ணிடணும். யூதர்களே இந்த 127 தேசத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு. 127 தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச அவராலேயே ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டு அவர் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. அகாஸ்வேரு ராஜா கிட்ட போய்
யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமே பேசுகிறான் ஆமான். நம்முடைய ஆளுகைக்குள்ள, நம்முடைய ராஜ்ய பாரத்தில் ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி கிடக்கிறார்கள். தோத்திரம். ஆமாம். அவர்களுடைய பழக்க வழக்கம் மற்றவருடைய பழக்க வழக்கத்துக்கு என்னவா இருக்கு? வித்தியாசமாக இருக்கு. அவங்க தோத்திரம் இப்படியே விடுறது அது ராஜாவுக்கு நியாயமானது இல்லை அப்படின்னு தோத்திரம் யூத ஜனங்களுக்கு விரோதமா ஆமான் சோத்திரம் பிளான் பண்ணி அகாசுவேருவும் ஆமானுக்கு உத்தரவு கொடுத்துறார். நீ என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை அவர்களுக்கு செய். ஆக ஒரே நாளில் யூத ஜனங்களை அழிச்சிடணும் அப்படின்னு ஆமான் திட்டம் போட்டு பிளான் போயிட்டு இருக்கு. பைபிள் சொல்லுது ஆமானுடைய இந்த தந்திர செயல் 127 தேசத்திற்கும் தகவலாக போய் சேருகிறது. 3:15 எஸ்தர்ல சொல்லுது, சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த தகவல் போய் சேர்ந்த உடனே யூதர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய கலக்கம், தோத்திரம் கலக்கம். ஆனா இந்த 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நாம படிக்கிறோம், தோத்திரம் ஆமா, யூதருடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களே, நம்பினார்களே, திட்டமிட்டார்களே, அந்த நாளில் தானே தோத்திரம் யூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கலங்கி போயிருந்த சூசான் நகரம் இப்பொழுது ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. தோத்திரம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. தோத்திரம் ஆண்டவர் இன்னைக்கு என்ன நம்ம கூட இந்த இரவு நேரத்தில் பேச விரும்புகிறார்? மேற்கொள்ள நினைப்பதை மேற்கொள்ளுவீர்கள். அதுதான் இன்னைக்கு என் பிரசங்கத்தின் தலைப்பு. தேவ ஜனமே, உங்களை மேற்கொள்ள எதெல்லாம் நினைக்குதோ அதை நீங்க மேற்கொள்ள போறீங்க. இந்த தரிசனத்தை, இந்த ஊழியத்தை, உங்கள் அழைப்பை, உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை, தோத்திரம் உங்கள் பரிசுத்தத்தை, உங்கள் பிரதிஷ்டையை, உங்கள் ஜெப வாழ்க்கையை, தோத்திரம் எதெல்லாம் மேற்கொள்ளணும் மேற்கொண்டணும் அப்படின்னு நினைக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த இரவு பொழுதுல கர்த்தர் சொல்றார், நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. நீங்க மேற்கொள்ள போறீங்க. பலவீனம் உங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ, ஏதோ ஒரு வியாதி உங்களை மேற்கொண்டலாம் அப்படின்னு நினைக்குதோ, தோத்திரம் பற்றாக்குறைகள், ஸ்தோத்திரம் பொருளாதார நெருக்கங்கள் உங்களை மேற்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறதோ, மனிதர்கள் உங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ, சத்துருக்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ, பிசாசுடைய வல்லமை, தோத்திரம் எந்த காரியம், ஏதோ ஒரு சுபாவம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சிற்றின்பம், ஏதோ ஒன்று தோத்திரம் உங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒருவேளை ஒரு நாளாவோ, 2 நாளாவோ, ஒரு வாரமாவோ, ஒரு மாசமாவோ, சில வருஷங்களாகவோ உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் இந்த இரவு பொழுதில் சொல்லுகிறார், அது எல்லாவற்றையும் you are going to overcome. நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. தேசத்தில் சபையை மேற்கொள்ள நினைக்கிறவைகள், நம்முடைய ஊழியங்களை மேற்கொள்ள நினைக்கிறவைகள், தேவனுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ள நினைக்கிறவைகள், சுவிசேஷ பணியை மேற்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறவைகள், திருச்சபையின் வளர்ச்சியை மேற்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறவைகள் எல்லாவற்றையும் தேவ ஜனம் நாம் மேற்கொள்ள போகிறோம். ஆராதிக்கிற கூட்டம் நாம் மேற்கொள்ள போகிறோம். ஜெபிக்கிற கூட்டம் நாம் மேற்கொள்ள போகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் நாம் மேற்கொள்ள போகிறோம். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் நாம் மேற்கொள்ள போகிறோம். எது நம்மளை மேற்கொள்ளலாம்னு நினைச்சாலும் பாதாளத்தின் வாசல்கள் சபையை, மத்தேயு 16:18 சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. தோத்திரம் 3 விஷயங்கள் இங்கே யூத ஜனத்தை மேற்கொள்ள நினைத்தது. 3 காரியம்.
ஒன்று ஆமானின் திட்டம். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே சொல்றவங்கள ஆசீர்வதிங்கப்பா, தோத்திரம். சொல்லாதவங்களை சொல்ல வைங்கப்பா, தோத்திரம். ஆமானின் திட்டம். இரண்டாவது அரசனின் சட்டம். சொல்லுங்க அந்த வார்த்தையே. அகாஸ்வேருவின் சட்டம், அரசனின் சட்டம். மூன்றாவது ஆகாமிய கூட்டம். சொல்லுங்க அந்த வார்த்தையே. ஆகாமிய கூட்டம். இந்த யூதரின் பகைஞர்கள் எல்லாம், இந்த தகவல் எல்லாம் போய் சேர்ந்த உடனே இந்த 127 தேசத்திலையும் யூதருக்கு பகைஞர்கள் எழும்பினார்களே, ஒரு ஆகாமிய, ஒரு துன்மார்க்க கூட்டம், தோத்திரம். பகையாளின் கூட்டம், பகைத்த கூட்டம், ஆகாமிய கூட்டம். ஆமானின் திட்டம், அரசனின் சட்டம், ஆகாமிய கூட்டம். தேவ ஜனத்தை மேற்கொண்டலாம், யூதர்களை மேற்கொண்டலாம் அப்படின்னு யோசிச்சாக, நினைச்சாக, எண்ணினார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்களால் தேவ ஜனத்தை மேற்கொள்ள முடியவில்லை. தேவன் என்ன நினைச்சாரோ அதுதான் நடந்துச்சு. இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அது மகிமையா நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில் தேவன் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அது மகிமையா. யார் யாரோ திட்டம் போடுவாங்க, அவங்க திட்டம் நடந்துருமாக்கும், கொண்டு போய் வைக்க. அல்லையிலே சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமா, யூத கூட்டத்துக்கு விரோதமா, ஆராதிக்கிற கூட்டத்துக்கு விரோதமா, ஆமானாமுல ஆமானே ஏசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. அந்த எஸ்தர் 3வது அதிகாரம் 6வது வசனம் அதை சொல்லுகிறது. ஆமா, மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் என்ன தேடினானா? வகை தேடினான். திட்டம். ஆமான் ஒரு திட்டம் போடுறாரு. தேவ ஜனத்திற்கு விரோதமா, நல்லா இருந்துடக்கூடாது, ஆசீர்வாதமா இருந்துடக்கூடாது. ஏதேன்ல வச்சிருந்தார்ல ஆதாமி ஏவாளையும், நல்லா வச்சிருந்தார்ல ஆசீர்வாதமா, சமாதானமா, தேவனுடைய உச்சிதங்களை அனுபவிக்கிற, தோத்திரம், பாக்கியத்தோடு அவங்க 2 பேரும் பாவம், தோத்திரம், சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, சர்ப்பம் தந்திரத்தோட தோட்டத்துக்குள்ள வருது. சர்ப்பம் எப்படி வருதுங்க? தோத்திரம், ஆசீர்வாதமா இருக்காங்களே, நல்லா 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்காகளே, தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் புசிக்கிறார்களே, தேவனுக்கு பிரியமா இருக்காகளே, இவர்கள் இந்த தோட்டத்தை விட்டு துரத்திடணுமே, இந்த ஆசீர்வாதத்திலிருந்து இவர்களை நாம கெடுத்துடணுமே, இந்த ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிடணுமே, இவர்களை பாவத்துக்குள்ள தள்ளிடணுமே, தேவனுக்கு எதிராக மாற்றிடணுமே, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இவர்களை மாற்றிடணுமேன்னு சாத்தான் ஒரு திட்டத்தோட தந்திரமா தோட்டத்துக்குள்ள என்ன செய்றான்? வர்றான். கிளவிய கவுத்திட்டான். கையை வரிச்சுடாமே இருக்கிறீங்களா? சாத்தானுக்கு எப்பவுமே ஒரு திட்டம். நம்மளை கவுத்துறதே அவனுடைய திட்டம். ஆசீர்வாதமா இருந்துடக்கூடாது, ரட்சிப்புல நம்ம நின்றுடக்கூடாது, கிருபைகளை நின்றுடக்கூடாது, வரங்கள்ல நின்றுடக்கூடாது, தேவனோட நாம நடந்துடக்கூடாது, அபிஷேகத்தில் வளர்ந்துடக்கூடாது. திட்டம் சாத்தானுக்கு. யோசேப்புக்கு ஆண்டவர் மகிமையான திட்டத்தை வச்சிருந்தார். அதை நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தெல்லாம் படிக்கிறோம். சொப்பனம் கண்டான். சொப்பனம் கண்டானா இல்லையா? அது யாருக்கு தெரியுங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. தோத்திரம். 11 அரிக்கட்டு, இவன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குதான். 11 அரிக்கட்டும் அந்த அரிக்கட்டுக்கு முன்னால வணங்கி நிற்குதான். தோத்திரம். அப்புறம் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் அவனை என்ன செய்தான்? வணங்குதான். இருக்கிறீங்களா?
உங்களுக்கு அப்படி சொப்பனம்லாம் வருதா? வேற மாதிரி வருதா? இல்லை சொல்லுங்க. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோத்துறோம், சொப்பனம் வேற மாதிரி தான் வருது. பாஸ்டர் அப்படி எருவு மாட்டு மேலே ஏறி போகிற மாதிரியே தெரியுது பாஸ்டர் அப்படி. சில ஆளுகளை எருவு மாடு துரத்திக்கிட்டே இருக்குதாம்மா, தோத்துறோம். சில வருஷங்களாகவே துரத்துது, தோத்துறோம். அப்படிலாம் சொப்பனம் பார்க்க. ஆனால் யோசேப்புக்கு நல்ல சொப்பனம். கையை உயர்த்தி ஆமேனா. ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம். கர்த்தர் அவனுக்கு ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்க போறார், உயர்த்த போறார். அதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவங்க அண்ணன்மார் அதே 37:18 சொல்றாங்க. 37 அதிகாரம் 18 தூரத்தில் இவன் வர்றதை பார்த்துட்டு அவங்கள விசாரிக்கிறதுக்கு தான் போறான். அவங்களுக்கு தான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறான். தோத்துறான், நொறுக்கு தீனிலாம் எடுத்துக்கிட்டு விசாரிச்சுட்டு வரலான்ட்டு போனா வரான். பர்றா சொப்பனக்காரன் வர்றான். இவன் அரிக்கட்டு மட்டும் நிற்குமா? நம்ம அரிக்கட்டுலாம் அவன் அரிக்கட்டுக்கு முன்னால விழுந்துருமா? சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம்னு கரெக்டாக எண்ணிக்கையா சொல்றான் பாரு. தோத்துறான் 11 சொல்றான் பாரு. அவனை வணங்குமா? இன்னைக்கு ஒரு வழி பண்றோம், தோத்துறோம். அவனை கொல்றோம். ஆத்தாடி, கூட பிறந்தவங்க என்ன பண்றானா? கொல்றானா. கொன்னு அவனை புதைச்சிட்டு துஷ்ட மிருகம் அடிச்சு போட்டுச்சுன்னு ஒரு கதையை கட்டிடுவோம், தோத்துறோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றான். திட்டம். கையை உயர்த்திராமன்னு சொல்லுங்க. சாத்தானுக்கு அங்க ஒரு திட்டம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விரோதமா. இங்க சகோதரர்களுக்கு ஒரு திட்டம். யாருக்கு விரோதமா? யோசேப்புக்கு விரோதமா. தரிசனம் உள்ளவனுக்கு விரோதமா, அழைக்கப்பட்டவனுக்கு விரோதமா. தோத்துறான். யோசேப்புக்கு விரோதமா சகோதரர்களுக்கு ஒரு திட்டம். அங்க ஒரு சகோதரிக்கு ஒரு திட்டம். தோத்துறான். 39 அதிகாரத்தில் ஒரு சகோதரி தோத்துற கிழவி. ஆமா, போத்திபார் மனைவி இருக்கிறீங்களா? அவளுக்கு ஒரு திட்டம். 39 அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் எல்லாம் படிக்கும்போது நித்தம் நித்தம் 10ஆம் வசனம் சொல்லுது, நித்தம் நித்தம் டெய்லி ஒரு பிளானோடே இருக்கா. ஹலோ, நான் சொல்றது புரியுதா இல்லையா? எகிப்துல போத்திபார் வீட்டில் யோசேப்பு மட்டுமா இருந்தாரு. அங்க வேற வேலை சிறவுக்கு இருந்திருக்க மாட்டாங்களா? வேற யோசேப்பு மாதிரி வாலிபர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? இன்னும் சொல்ல போனா இவன் ஒருத்தன் தான் எபிரேயன். எபிரேயன் அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு எப்படிப்பட்டவனா? அருவருப்பானவன். மற்ற எத்தனையோ எகிப்தியர்கள் அங்க இருந்திருப்பாங்கல்ல. அவங்க மேல அந்த கிழவி கண்ணு போட வேண்டியதானே? அந்த கிழவி பிளான் பண்ண வேண்டியதானே? நான் என்ன சொல்றேன், புருஷனே இருக்கிறார்ல, உனக்கு என்னத்துக்கு பிளான்னு கேட்க? கையை உயர்த்தியாம. ஆனா யோசேப்புக்கு மேல அவளுக்கு என்னதுங்க? கண்ணு. அழைப்பு இருந்துச்சுன்னா, அபிஷேகம் இருந்துச்சுன்னா, தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நம்மளை கவுக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் பக்கத்தில் இருக்கு. இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்ல நான் பொதுவாக சொல்றேன். அல்லேலூயா. ஒருவேளை இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கவனமாக வாழ வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம் சாமி. கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. அதே வீட்டுக்குள்ள தானே தோத்துறான். அவனை கவுக்கிறதுக்கு ஒரு கிழவி இருந்தா தோத்துறான். கூடவே தான் பழகுவாங்க, கூடவே தான் இருப்பாங்க. நம்மளை கவுக்கிறதுலையே கவனமாக நிச்சயவாக இருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு திட்டம், ஆளாளுக்கு ஒரு திட்டம். தோத்துறான். யோசேப்பை குறித்து சகோதரர்களுக்கு ஒரு திட்டம், இங்கே சகோதரிக்கு ஒரு திட்டம். ஆனா சர்வ வல்லவருக்கு சும்மா இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. எப்படியாகிலும் இவனுடைய திட்டத்தை, இவனை குறித்து தேவன் வச்சிருக்கிற அந்த தீர்மானங்களை அழிச்சிடணும், இவன் வாழ்க்கையில இவனை ஒன்றுமில்லாம ஆக்கிரணும் என்று அவனை மேற்கொள்ள நினைத்தானே சத்துரு. அவனை மேற்கொள்ள எண்ணினார்களே கூட்டம். ஆமென். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கினார். உங்க வாழ்க்கைக்கு, உங்க அழைப்புக்கு, உங்க அபிஷேகத்துக்கு, உங்களை குறித்து தேவன் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிற அவருடைய மகிமையான திட்டத்திற்கு விரோதமா உங்களை மேற்கொள்ளலாம் என்று திட்டமிடுகிற எல்லா ஆமானின் திட்டங்களையும் கர்த்தர் இந்த இரவு பொழுதுல சொல்லுகிறார். தவிடுபொடியாகிறது, அது தவிடுபொடியாகிறது, அது சுக்குநூறா உடைகிறது.
ஏதோ ஒன்றினால் உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் ஓட்டத்தை, உங்கள் பயணத்தை, உங்கள் தரிசனத்தை அழிச்சிடணும் என்று, மேற்கொண்டு விடணும் என்று தோத்திரம் தீர்மானித்து வந்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் திட்டங்களை, சாத்தானின் திட்டங்களை கர்த்தர் உடைக்கிறார். நாம் மேற்கொள்ள போறோம். அல்லேலூயாவா. யோபுவை குறித்து பிசாசுக்கு ஒரு திட்டம். ஆசீர்வாதமாக இருக்கிறார்ல, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார்ல, அதனால அவனுக்கு யோபு மேலே ஒரு கண்ணு வந்து நிற்கிறான். தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, தோத்திர 8ஆம் வசனத்தில், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? வச்சிட்டியா கண்ணு நீ? தோத்துறான். கொஞ்சம் நல்லா இருந்துடக்கூடாது, தோத்துறான். நான் ஆசீர்வச்சிடக்கூடாது, ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது, கண்ணு வச்சிட்டியா? ஆமாம். 10ஆம் வசனத்துலையும் 11ஆம் வசனத்துலையும் சொல்கிறான், நீ என்னது அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைக்கவில்லையோ? அவன் கிரியைகளை நீ ஆசீர்வதித்தீர், அதனால் அவன் சம்பத்து தேசத்தில் அட லூசு. தோத்துறான். அவன் என் புள்ள, நான் அவனை ஆசீர்வதிக்க தான் செய்வேன். அல்ல சொல்லுங்க அப்பா. அவன் சம்பத்து பெருகத்தான் சொல்ல மாட்டீங்கள, செய்யும். என் புள்ள நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் கண்ணு தூங்குற ஆளு மேலே இருக்குவாரு. கர்த்தருக்கு தோத்துறான். ஆமேனா? என் கண்ணு இருக்கு. அல்ல சொல்லுங்க. சோத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை ஆசீர்வதிக்க தான் செய்வேன், அவனை சுத்தி வேலி அடைக்கத்தான் செய்வேன். நீ யாரா கேட்கறதுக்கு? உடனே அவன் தோத்துறான். நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால், எப்படி 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 நீர் மாத்திரம் உம்முடைய விரலை நீட்டி தொட்டு பாரும், தோத்துறோம், அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாருங்க. நீங்க அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தொட்டு பாருங்க. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றான், அவனுடைய சோத்திரம் எலும்புகளையும் அவனுடைய மாம்சத்தையும் தொடுவீரானால். முதல்ல அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? தொடுங்க. இப்போ அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுங்க. அவனை வந்து நான் உமக்கு விரோதமா எழுப்பி காட்டுறேன் பாருங்க. தோத்துறான். அதுதான் யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. யோபு சம்சாரத்துக்கு ஒரு திட்டம். தோத்துறான். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாம சொல்றா பாருங்க. தோத்துறான். நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தோத்துறான். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்படின்னா நீர் செத்தா தான் எனக்கு ரூட்டு கிளியர்ன்றா. ஹலோ, இருக்கிறீங்களா? இதுக்கு மேலேயும் உசுரோட இருக்கிறீரா நீர்? 2 ஆப்ஷன் சொல்றா பாருங்க. நீர் செத்து போயிரும், ஆனா சாகருக்கு முன்னாடி தேவனை தூஷிக்கணும். தேவனை தூஷிக்கணுங்கிறது சாத்தானுடைய திட்டம். அவ பாருங்க, சாத்தானுக்கு அக்காலா இருக்கா போல தெரியுது. 2 நீ தேவனை தூஷிச்சிடணும். 2வது சாத்தான் கூட பரவாயில்லைங்க, அவன் தூசிக்கிறதோட நிறுத்திட்டான். ஆனா இவ பாருங்க, செத்தும் போகணுன்றா. நல்லவ தானே? ஆமே. ஹலோ, ஆளாளுக்கு ஒரு திட்டம் யோபுவை குறிச்சு. ஆனா தேவனுக்கு ஒரு திட்டம். பைபிள் சொல்லுது 42:10, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், அவன் வேண்டுதல் செய்த போது தோத்திர அவன் சிறையிருப்பை மாற்றினார், முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும். ஆண்டவரே, சொல்றவங்களை அப்படியே ஆசீர்வதிங்க போய். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும். மவுண்ட் சர்ச்சே முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த திருச்சபை முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் பல ஆயிரம் மடங்கு. அரா ஷகரோகோ நீமஹந்தர லகனிசி. ஆமென். அல்லேலூயா. ஆளாளுக்கு ஒரு திட்டம் போடுறது ஏசரத்தன் ஜெயம். ஆமா, ஒரு திட்டமும் நடக்க போறதில்ல. ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களை என்னையும் குறிச்சு ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். இந்தியாவை குறித்து ஒரு பெரிய திட்டம், எழுப்புதலின் திட்டம். பட்டணங்கள், கிராமங்கள், ஜாதிகள், தேசங்கள் கர்த்தரை அறிய போது, நம்முடைய தலைமுறையிலேயே தேசம் மாறப்போது, முழங்கால்கள் முடங்க போது, நாவுகள் கர்த்தரை அறிக்கை செய்ய போது, அதுதான் நடக்க போது.
ஆமென் சொல்லுங்க. அதுக்கிடையில எந்த கொம்பன் திட்டம் போட்டாலும் சரி, எந்த கூட்டம் திட்டம் போட்டாலும் சரி, எந்த ஆமான் திட்டம் போட்டிருந்தாலும் சரி, இருக்கிறீங்களா? ஆமெனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிற வல்லமைகளை நாம் மேற்கொள்ள போறோம். மேற்கொள்ளலாம் என்று நினைப்பவைகளை நாம் மேற்கொள்ள போறோம். ஆமானின் திட்டங்களை நாம் மேற்கொள்ள போறோம். ஆமெனா? மொர்தெகாய்க்கு ஒரு 50 முழ உயரத்தில் என்னவாமா? தூக்கு மரம். அதுதான் யார் போட்ட திட்டம்? ஆமான் போட்ட திட்டம். பாவம் தெரியல. அதே தூக்கு மரத்தில் அவர் என்ன செய்ய போறாரு? தொங்க போறாரு. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? அதாம்மா ஷாக்கராபானா பலரை தொங்க போறாங்க. ஏசுரத்தன் ஜெயம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறிய? எனக்கு என்னமோ பைபிளாவே தான் பார்க்க தெரியும். அல்லையிலே சொல்லுங்க அப்பா. ஆமாம், அந்த வசனங்களை அதில் இருக்கிற மாதிரியே எனக்கு என்ன செய்யும்? நம்ப தெரியும், விசுவாசிக்க தெரியும். பார்க்காம பரலோகம் போகிறதா இல்லை. 2 கொரோனா போகலைல, உசுரோட வச்சிருக்கிறார்ல. அப்போ என்னமோ ஒரு பெரிய திட்டம் நம்மளை குறித்து இருக்கு. போயிருந்தா இந்த 2 டைமில் என்ன செஞ்சுருந்துருக்கணும்? போயிருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி நிறையா போயிடுச்சா இல்லையா? பக்கத்து வீடு போச்சு, எதிர்த்து வீடு போச்சு. தோத்துறோம். நம்மளை கூட அப்படி கிராஸ் பண்ணிட்டு கூட போச்சு. ஆனாலும் நம்மளை உசுரோட இணைஞ்சிருக்காரு. சொல்ல மாட்டீங்களே? காலேப் சொல்றாரு, கர்த்தர் என்னை உயிரோட காத்தார், என்னை உயிரோட வைத்தார். ஏன்? யோசுவா 14 அதிகாரத்தில் சொல்றாரு, 10ஆம் வசனத்தில், கர்த்தர் என்னை உயிரோட வைத்தார். ஏன்? இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த மலை நாடு, அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை நீங்க குறிச்சுக்கங்க. தோத்திரம். அவர் சொல்றார், எனக்கு வாக்கு பண்ணினபடியே, தோத்திரம், எனக்கு சொல்லப்பட்டபடியே இந்த எப்ரோனை, இந்த மலை நாட்டை நான் சுதந்தரிப்பதற்காக, அங்கே ஏனாக்கியர், அரணிப்பான பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, அரக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் என்னை உயிரோட வைத்ததன் நோக்கம் அந்த ஏனாக்கிய கூட்டத்தை அழிச்சு தேசத்தை, எப்ரோன மலை நாட்டை நான் தோத்திரம் சுதந்தரித்துக் கொள்வதற்காக, மற்றவர்கள் மலைத்து போய் நிற்கிற அந்த மலை தேசத்தை நான் ஏறி போய் சுதந்தரிப்பதற்காகத்தான் கர்த்தரன உயிரோட. காலேப்பு 2 கட்டத்தில் தப்பிச்சவர். எப்படி 2 கட்டம்ன்றீங்களா? ஆமாம், ஒரு கட்டம் அவர் எகிப்து தேசத்தில் இருந்தார். தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்கள் அவர் எகிப்தில் இருந்தவர். தோத்திரம். அப்பவும் பல இஸ்ரவேலர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அவர் எகிப்தில் என்ன செய்யல? சாகலை. கர்த்தர் அவரை எகிப்தில் உசுரோட வச்சிருந்திருக்கிறார். அதற்கப்புறம் இந்த வனாந்திர யாத்திரை, 40 வருஷம் வனாந்திர யாத்திரை. அப்புறம் இப்போ ஒரு 5 வருஷம் யுத்த காலம். இப்போ தான் அவங்க தேசத்தை சுதந்திரித்து பங்கிடுகிற நேரம். 85 வயசு அவருக்கு. அப்போ இந்த வனாந்திர யாத்திரையிலையும் அவர் கண்ணுக்கு முன்னால ஒரு ஜெனரேஷனே அழிஞ்சது. தோத்திரம். பல ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் தோத்திர வனாந்திரத்தில் விழுந்தார்கள். ஆனால் காலேப் சாகலை. கையை உயர்த்திராமேனா? 2 கட்டத்திலையும் உசுறு பழைச்சவர் காலேப்பு. நமக்கு 2 கட்டம், 2020, 2021. நம்மளும் 2 கட்டத்தில் தப்பிச்சிருக்கோம். ஹலோ, இருக்கீங்களா சார்? ஆமாவா? தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அல்லையா சொல்கிறவங்களை கண்டினியூவாக வச்சுருப்பார். அல்ல சொல்லுங்க அப்பா. இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க கண்டினியூவாக இருக்கிறதுக்கும் என்னை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. இதுக்கு பிறகு ஆயிலும் நம்ம நல்லா பாடுவோம், தேடுவோம், ஆராதிப்போம், வைராக்கியமாக இருப்போம். வச்சிருக்கலாம், பாவம் இருக்கட்டும். தோத்திரம். குரான்கிட்ட சொல்லியிருப்பார், அந்த வீட்டை வேணாம் விட்டுரு, தோத்திரம், அந்த ஆளை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பார். தோத்திரம். ஹலோ, இருக்கீங்களா? அப்புறம் நம்ம திரும்பவும் பழைய மாதிரியே இருந்தோம்னா ஐயோ ராஜா, இருக்கிறீங்களா? நம்மளை வச்சிருக்கிறதே தேசத்தை தூக்குறதுக்கு தான். ஏனாக்கியரை தட்டுறோம், தேசத்தை தூக்குறோம். தட்டுறோம், தூக்குறோம். சொல்லுங்க எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை.
தட்டுறோம், தூக்குறோம். அல்ல சொல்லுங்க. இனித்தான் தோத்துறோம் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஆமானின் திட்டமும் பலிக்க போவது, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா எந்த சாத்தானுடைய திட்டமும் ஆமென் பலிக்காது. கர்த்தர் இன்றைக்கு அதை மேற்கொள்ளுகிற பலத்தினால் உங்களை நிரப்புகிறார். இரண்டாவது, அரசனின் சட்டம். அரசனின் சட்டம். அதே தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில், அந்த எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து படிச்சோம்னா, அகாசுவேரு ராஜா கிட்ட வந்து தோத்திரம் இந்த ஆமான் தந்திரமா இந்த விஷயங்களை சொன்ன உடனே அகாசுவேர் என்ன பண்ணிடுறாரு, மோதிரத்தை கழட்டி அவர் கையில கொடுத்து, நீ என்ன பிளான் பண்றியோ அந்த மாதிரியே நீ பிளான் பண்ணிக்க. அந்த 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, ராஜாவாகிய அகாசுவேரின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஒரு சட்டம், அரசனால் ஒரு சட்டம். ஒரே நாள்ல தோத்திரம் யூத குலம் அந்த பர்டிகுலர் டைம்ல, அந்த பர்டிகுலர் டேல தோத்திரம் அவர்கள் கொலை செய்யப்படணும், அவர்கள் அழிக்கப்படணும் அப்படின்னு ஒரு சட்டமே பிறந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமானின் திட்டமானாலும் சரி, அகாசுவேருவின் சட்டமானாலும் சரி, ராஜாவே கையெழுத்து போட்டாராமா. கையெழுத்து போட்டா செல்லாமல் போகும். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். 8:5 தோத்திரம் போடுங்களே. ஆமா, அதுல கடைசியா போட்டிருக்கு பாருங்க, அம்மதாச்சாவின் குமாரனாகிய ஆவான் என்னும் ஆகாகியன் தீவனையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி இருந்தா தட்டுங்க. அல்ல சொல்லுங்க. ஒரு சட்டமும் ஒன்னும் சொல்லுங்க, ஒன்னும் 127 தேசத்துக்கும் சட்டம் போட்டாரு அகாசுவேர் ராஜா ஆமானுடைய தந்திரத்தினால. அல்ல சொல்லுங்க. ஆமா, சட்டம் புதுசா மாற்றி எழுதப்பட்டது. 8ஆம் அதிகாரத்தில் சோத்ரம் மொர்தெகாயை கொண்டு, எஸ்தரை கொண்டு ஆமென் புதிய சட்டம் எழுதப்பட்டது. நான் தீர்க்க தரிசனமா இந்த இரவு நேரத்தில் ஆவியானவரால் சொல்ல உந்தப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் சட்டங்கள் மாற்றி எழுதப்பட போகிறது. யூத ஜனத்திற்காக, தேவ ஜனத்திற்காக, ஆராதிக்கிற கூட்டத்திற்காக கர்த்தர் சரித்திரங்களை மாற்றுகிறார், சட்டங்களை மாற்றுகிறார், கையெழுத்துகளை மாற்றுகிறார். அல்லேலூயாவா. தானியேலோ வென்றார். 6ஆம் அதிகாரம் தானியேல்ல 10ஆம் வசனத்துல அவர் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டார்னு தெரிஞ்ச பிறகும், அதை அறிந்த போதிலும் தோத்திரம் அவர் அசரலையே. அல்லே சொல்லுங்க அப்பா. அவர் அதுக்கெல்லாம் பயப்படலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம், ராஜான்னு இருந்தா கையில பேனா இருக்கத்தான் செய்யும், அதை வச்சு 4 எழுத்து எழுதத்தான் செய்வாரு. இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமான் கையில் இருந்த பேனா மொர்தெகாய் கைக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. ஹலோ 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 ஹலோ. எந்த ஆமான் தோத்திரம் யூத ஜனத்திற்கு விரோதமா பிளான் பண்ணி எழுதினானோ அந்த பேனா தோத்திரம் 8ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாய் கைக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. அதிகாரங்கள் டிரான்ஸ்பர் ஆக போகுது. கர்த்தர் தேசத்தில் மாற்றத்தை தரப்போறார். நம்முடைய ஜெபங்களுக்கு, உபவாசங்களுக்கு, கண்ணீருக்கு, மன்றாட்டுக்கு தேவன் மிகச்சிறந்த பலன்களை தேசத்தில் கொடுக்கிற நாட்கள் வருகிறது. சட்டம் போட்டவர் தான் இப்ப சொல்றாரு தோத்திரம். அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அவர் தான் சட்டம் போட்டாரு. ஆனா அவரே சொல்றாரு, கடைசி ஒரு 2-3 வசனங்கள் அவர் சொல்றாரு, தானியேலின் தேவன் தான் ரட்சிக்கிறவர். கையை உயர்த்துறாமே. தானியேலின் தேவன்தான் அற்புதங்களை செய்கிறவர். 26ஆம் வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம், சட்டம் இயற்றப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும்
ஏனென்றால் அடுத்த வசனம் தோத்திரம் 27 வசனம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவரும் அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் தேசத்துல எல்லாத்தையும் மாற்ற போறாருங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மேற்கொள்ள நினைக்கிற எல்லாத்தையும் சபை மேற்கொள்ள போது, அபிஷேகம் மேற்கொள்ள போது, ஆவியானவர் மேற்கொள்ள போறார், ஆராதிக்கிற பிள்ளைங்க மேற்கொள்ள போறாங்க. நீங்க வேற பாஸ்டர் டாக்டர்கிட்ட போனா பக்கம் பக்கமா எழுதிட்டார் டாக்டர். ஐயோ, ஒரு பக்கம் 10 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம்னு அவர் பாட்டுக்க ஒரு ஃபைலே தூக்கி என் கையில் கொடுத்துட்டார் பாஸ்டர். எழுதிட்டாரு எழுதிட்டாரு. என்ன எழுதினாரு இல்லை சொல்லுங்க. ஐயோ, 1 2 தோத்திரம் அம்புட்டு எழுதிட்டாரு. தோத்திரம் 6 மாதம் தானாமா, அவுட் ஆயிருமா, தோத்திரம் கதை முடிஞ்சிருமா, காலியாயிருமா, அப்படிலாம் எழுதியிருக்கிறாரு டாக்டர். ஐயோ, அப்படி என்ன எழுதினாரு? அவர் எழுதுனது அவருக்கே படிக்க முடியாது டாக்டர். இப்போ பாஸ்டர் அப்படித்தானே அவர் எழுதுவார். தோத்துறான் அம்புட்டு எழுதிட்டாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமா யார் எழுதுறது? சபைக்கு விரோதமா யார் எழுதுறது? அல்ல சொல்லுங்க. அப்போ யார் எழுதியிருந்தாலும் அந்த கையெழுத்தையே கர்த்தர் என்ன செய்கிறாரா? குலைக்கிறார். ஐ வாண்ட் டு சே a prophecy. தோத்திரம் உங்கள் சரீரத்துக்கு, தோத்திரம் உங்கள் சரீர பலவீனத்து நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம், ஒருவேளை டாக்டர் அப்படி எழுதிட்டார், இப்படி எழுதிட்டார், இப்படி எழுதி கொடுத்துருக்கிறார், அப்படி எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் கர்த்தர் குலைக்கிறார், கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். நீ ஆரோக்கியமானாய், நீ விடுதலையானாய், நீ சுகமடைந்தாய். ஆமென். உன்னை மேற்கொள்ள நினைத்த எதையும் இன்றைக்கு இரவு நீ மேற்கொள்ளுகிறாய், நீ மேற்கொள்ளுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமானின் திட்டமானாலும் சரி, அரசனின் சட்டமானாலும் சரி, தேவ ராஜ்யத்தை தேவ ஜனத்தை மேற்கொள்ள வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பு சுத்தமா இல்லை. என்ன பேச மாட்டேறிய? அல்லேலூயாவா? தூக்கி அக்கினி சொல்லிக்குள்ள போட்டுருவான் அவர். நேபுகாத்நேச்சார் அப்படியா? போட்டு போங்க. இல்லை சொல்லுங்க. போடுற வரைக்கும் ஆராதிப்போம்ல. தோத்துறான் அக்கினி எங்களை அவிச்சிருமா? அவிச்சிட்டு போட்டோம். அவிகிற வரைக்கும் ஆராதிப்போம்ல. ஏப்பா, நாங்க அவரை ஆராதிக்கிறதுனால எங்களுக்கு சாவுதான் அதனுடைய பலன் என்றால் கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. சாகிறதுக்குனே நாங்க அவரை ஆராதிப்போம். இதுக்கு இந்த கடைசி காலத்து ஆளுக ஆமீன் சொல்றதோ கை தட்டுறதோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் தூத்துக்குடி ஆளுகள் இல்லைன்னா அவ சொல்றாரு. அல்ல சொல்லுங்க. அப்பா நான் இப்போ நமக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, கர்த்தரை ஆராதிங்க, உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், அப்படியாக்க தானே இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணியுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் தானியேலுக்கு என்ன பிரசங்கம்? நீ ஜெபிச்ச செத்த சிங்க கேபி தான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு நீங்க ஆராதிச்சிய அக்கினி சூளைதான் அவங்க தோத்துறான். அப்படியா? அட போங்கடா டேஸ். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆராதிச்சா அக்கினி சூளையா? இருந்துட்டு போட்டோம். செத்து போயிடுவோமா? இருந்துட்டு போட்டோம்.
ஆராதனைக்கு பலன் சாவுதானா? இருந்துட்டு போட்டோம், சாகிறதுக்குன்னே ஆராதிக்கிறோம்யா. எங்களுக்கு 2 மாடி வீடு கொடுப்பாருன்னு ஆராதிக்கலையா? அல்லேலூயா. எங்களுக்கு 4 காரு கொடுப்பாருலாம் ஆராதிக்கலையா? அவர் ஆராதிச்சா எங்களுக்கு சாவுதான்னு சொல்றாரா? அவரு கூட சொல்றாரா இருந்துட்டு போட்டோம் அந்த சாகிறதுக்குன்னு? அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு, சாவு எனக்கு, சாவு எனக்கு. இப்படி நின்னா அந்த நேபுகாத்நேச்சாரே தூக்கிடலான்ற, அந்த தரியு ராஜாவே தட்டி தூக்கிடலாம். அல்ல சொல்லுங்க அப்போ. தூங்கிடலாம் இல்ல பிரதர், தூக்கிடலாம். தட்டுறோம், தூக்குறோம். ஆமானின் திட்டமானாலும் சரி, அரசனின் சட்டமானாலும் சரி, உன்னை மேற்கொள்ள நினைப்பதை நீ மேற்கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளுவாய். நாம தான் மேற்கொள்ள போறோம். அல்லேலூயாவா? ஆமெனா? தோத்துறோம். ஆகாமிய கூட்டம், ஆகாமிய கூட்டம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் 9 முதல் வசனத்தில் நம்ம படிக்கிறோமே, யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய். இந்த தகவல் வந்த உடனே, ஆமா 127 தேசத்திலையும் ஆள் இருக்கான். எப்படா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும், மேல இருந்து இப்படி ஒரு கட்டளை வரும், இப்படி ஒரு சட்டம் வரும், இந்த குரூப்பை காலி பண்ணலாம்னு தோத்துறான். 127 தேசத்திலையும் பக்கத்திலே இருந்திருக்காங்க தோத்துறான். அந்த பார்ட்டி அல்ல சொல்லுங்க, அந்த குரூப்பு ஆளுக தோத்துறான், அந்த குரூப் ஆளுக சோஸ்திரம். ஆனா பைபிள் சொல்லுது அதே நாளில் தோத்துறான். எந்த பகைஞர் யூதர்களை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்களோ, யூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய், மாறுதலாய், மாறுதலாய். 430 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சாச்சு பார்வோன் எகிப்தியர்கள். இப்ப கர்த்தர் மோசேயை அனுப்பி 10 வாதைகள். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால எகிப்திய வல்லமைகள் நிக்க முடியல. எகிப்தின் தேவர்கள் மேல தேவன் நீதி செலுத்தினார். எகிப்திய மந்திரவாதிகள் நிக்க முடியல, மோசேக்கு முன்னால நிக்க முடியல, மோசேயின் தேவனுக்கு முன்னால நிக்க முடியல. ஆமா, ஆடு மாட காலி பண்ணது பத்தாதுன்னு தலச்சம்புள்ளையே காலி பண்ணியாச்சு. ஆத்தாடி கிளம்புங்கடா சாமிகளா, தோத்துறோம், இனி ஜீரணிக்க முடியாதுன்னு கிளப்பி விட்டு யாரு? பார்வோன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா 14ஆம் அதிகாரம் சொல்லுது தோத்துறான், கிளப்பி விட்ட பார்வோன் இப்போ ஒரு பிளான் பண்ணி, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, லூஸ் பண்ணிட்டோமே தோத்துறான். அவங்க கிளம்பி போயிட்டாங்களே, மிஸ் பண்ணிட்டோமே தோத்துறான், விட்டக்கூடாது, அவங்கள தொடர்ந்து போய் பழையபடியும் அவங்கள நாம பிடிச்சு அடிமைகள் ஆக்கிரணும் அப்படின்னு தோத்துறான். இவர் லூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாரு, பட் இவர் லூஸ் ஆயிட்டாருங்கிறது அவருக்கு இஸ்ரவேலின் தேவனை தெரியாதாக்கும், தேவன் யாருன்னு தெரியாதாக்கும். இவரும் கூட ஆண்டவரும் கூட சொல்லுவார். அந்த 17ஆம் வசனம், இதில் 14, 17, 18 வசனங்கள்லாம் சொல்லுவார். அந்த 17ஆம் வசனம் போடுங்க. நான் பாருங்க, இராணுவத்தாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அதுக்கு அடுத்த வசனம் தோத்திரம் 18ஆம் வசனம், இப்படி நான் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் என்ன செய்வார்கள்? அப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு அறிவு இல்லையாக்கும், இவ்வளோ நாள் அவங்க அறியலையாக்கும். அறிஞ்சாங்க, ஆனால் அறிவு இல்லை. கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. இனிமே தான் அவங்க அறிய வேண்டிய விதத்தில் அறிய போறாங்க. நான் பார்வோன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க தோத்துறோம். இப்போ இவ்வளவு நாள் அவங்க அறியலையா? அதான் அறிய வேண்டிய விதத்தில் அறியல.
எகிப்தில் அற்புதங்கள் நடக்கலையா? எகிப்தில் அடையாளங்கள் நடக்கலையா? எகிப்தில் மோசேயை கர்த்தர் பயன்படுத்தலையா? பயன்படுத்தினார். ஆனால் ஆகாமிய கூட்டம், அரக்க குணமுள்ள கூட்டம், துன்மார்க்க கூட்டம் தொடர்ந்து வருது. தோத்துறான். எப்படி ஆகிலும் இவரை பாருங்க, இவங்களை விடுதலை பண்ற மாதிரி விடுதலை பண்ணி விட்டு அவனையும் கிளப்பி விட்டார். தோத்துறான். பார்வோனையும் கிளப்பி விட்டார். இவங்க செங்கடல்ல வந்து நின்றுட்டு சிலு 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 காத்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் பண்ணி நம்மளை கொண்டு வந்து எங்கே விட்டுருக்காரு? செங்கடல்ல ஆத்தாடி காத்து வாங்க விட்டுருக்காரா? ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சிலு சிலுன்னு தோத்துறான். மனசுக்கு எதமா காத்து அடிக்குதுரா அப்படின்னு சந்தோஷப்பட்டு மோசேயை வாழ்த்தி சொல்லியிருப்பாங்க. தேவனை கூட வாழ்த்தி சொல்லியிருப்பாங்க. நல்ல ஆண்டவர், நல்ல தலைவர், நல்ல மோசே, நல்ல ஊழியக்காரர் அப்படிலாம். தோத்துறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான சவுண்டு. திரும்பி பார்த்தா குறுப்பு. தோத்துறான். ஆகாமிய குறுப்பு துரத்திக்கிட்டு வருது. ஆத்தாடி. தோத்துறான். மாத்திட்டாங்க. தோத்துறான். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாத்திட்டான். இந்த மோசையை நம்பி வீணா போனோம்டா. ஆத்தாடி. தோத்துறோம். கடற்கரை காத்துன்னு நினைச்சோமே, இப்போ காணாம போறோமே. முன்னாடி கடல் இருக்கே, எங்கிட்டு கூடா தப்பிக்கிறது? இதுக்கு தான் எங்களை விடுதலை பண்ணீரா? இதுக்கு தான் தோத்துறோம். பிரசங்கம் பண்ணீரா? இதுக்கு தான் வந்து நின்னீரா? தோத்துறோம் அப்படின்னு எல்லாம் புலம்புறான். கையை உயர்த்திராமேனா? அல்லேலூயாவா? ஆண்டவர் எவ்வளவு மகிமையா செயல்படுறாரு பாருங்க. இவங்களுக்கு ஒரே கேள்விக்கு இவ்வளவு நாள் படாபாடு படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி ஆயிட்டு நமக்கு இனிமே நல்லது நடக்கும் நம்ம நினைச்சா பழையபடியும் தோத்துறோம். 4 ஏரியாவில் வந்துட்டாங்களே. பழையபடியும் இது 4 பக்கத்தில் இருந்தும் வர்ற மாதிரி. அலையில சொல்லுங்க அப்போ. அப்படியே திரண்டு வர்றாங்களே. தோத்துறாங்க. இப்போ அது வாட்டுக்கு என்னென்னமோ வருது. அல்ல சொல்லுங்க. ஹலோ, நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? சில சமயம் நமக்கு அப்படி தோணும். பருவன் வர்றானே, பருவன் எலும்பி வர்றானே, ஐயோ பழையபடியும் வர்றானே, பழையபடியும் வந்துட்டானே, இனி என்ன பண்ண போகிறோம்? இனி நமக்கு ஆத்தாடி அவ்வளோதான். கர்த்தர் இல்லை போல, கர்த்தர் இப்படி நம்மளை கைவிட்டார் போல, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கல போல, கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கல போல. ஏன் இப்படி இந்த மாதிரி? முன்னாடி செங்கடல், பின்னால் அந்த போய தோத்துறான். ஆத்தாடி என்ன பண்ணுவோம்? நீ ஒன்றும் பண்ணுவானா? இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கையை விரிச்சிட. அல்லேலூயா. நீ பேச்ச குறைச்சாலே போதும், நீ சும்மா இருந்தாலே போதும். அந்த அக்கா மாதிரி தூங்கினாலே கையை உயர்த்தி தோத்துறான். ஆத்தாடி. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. பாருங்க, ஒத்த செங்கடல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் சிந்தித்திராத, ஐ வாண்ட் டு சே அப்ராஃபஸே, இதுவரைக்கும் சிந்தித்திராத, ஒரு சிந்தனைக்குள்ள கூட வராத, நீ கேள்விப்பட்டிராத, கண்டிராத, ஆமென், ஒரு மிகப்பெரிய மிராக்கிள், ஒரு மிகப்பெரிய மிராக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். ரியாந்தனமோ கரகோ. உனக்கு முன்னால நிக்கிற செங்கடல் 2 பிளக்க போகுது. ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வழி, ஒரு புதிய காரியம். நீமானா சக்க ரக்கனா, ஒரு புதிய அற்புதம். சபைக்காக, இஸ்ரவேலுக்காக, தேவ ஜனத்துக்காக, தரிசனம் உள்ள கூட்டத்துக்காக, தேசங்களை சுதந்தரிக்க போகிற, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிற தம் ஜனத்துக்காக, இதுவரை கண்டிராத, இதுவரை கேள்விப்பட்டிராத, இதுவரை ருசித்திராத, இதுவரை பார்த்திராத, இதுவரை எந்த சரித்திரத்திலும் இடம் பெற்றிராத ஒரு புதிய காரியம். ஆமெனா? அல்லேலூயாவா? செங்கடல். உனக்கு அற்புதம், அவனுக்கு அடக்கம். இருந்தா தட்டுங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. உனக்கு அற்புதம், அவனுக்கு அடக்கம். ஐயோ ராஜா, கெல்லப்ப போறோம். அல்லே சொல்லுங்க அப்பா. கெல்லப்ப போறோம். ஆகாமிய கூட்டம் பின்னாடி துரத்திக்கிட்டு வருது, பயங்கரமா துரத்திக்கிட்டு வருது, 4 பக்கத்திலிருந்தும் வருது. மாட்டிக்கிட்டோமோ, சிக்கிக்கிட்டோமோ, ஐயோ. 127 தேசத்துலேயும் அந்த கூட்டம். இவன் பாவம், யூத ஜனங்கள் மைனாரிட்டி தானே,
மைனாரிட்டி, சிறுபான்மை, தோத்துறோம். மைனாரிட்டி 127 தேசத்துல எல்லா பக்கத்துலேருந்து திரண்டிருப்பாங்க அன்னைக்கு. ஒரே நாளில் இவங்களை சொல்லி முடிச்சு பண்ணும்னா இல்லை சொல்லுங்க. எங்கடா கர்த்தர், எங்க ஆண்டவர், எங்க நம்ம தேவன்? அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறார் சார். அல்ல சொல்லுங்க. நம்ம கண்ணீருக்கான ஆன்சர் ஆமென். இட்ஸ் ஆன் த வே, இட்ஸ் ஆன் த வே, இட்ஸ் ஆன் த வே. இட்ஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி, இட்ஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. ரியாத்தனா மோக்கரோஹோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆகாமிய கூட்டம் எழும்பி வந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்களின் கூட்டம் எழும்பி வந்தாலும் சரி, ஒரே நாள் ஒரே மிராக்கிள், ஜோலி ஓவர். ஆமே அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஜாலி பிகினிங். தோத்தரா யூத மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாலி, ஒரு கொண்டாட்டம், ஒரு ஆரவாரம், ஒரு களிகூறுதல், ஒரு பண்டிகை. பூரீம் என்னும் ஒரு பண்டிகை இந்தியாவில். ஆமா, ஒரு புது பேர்ல ஒரு பண்டிகையை நம்ம கிரியேட் பண்றோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேர் நம்மளே வைக்கிறோம். என்ன நம்புறீங்களா இல்லையா? அது வரைக்கும் ஹிஸ்டரியில் பூரீம்னு ஒரு பண்டிகை இல்லை. அப்போ தான் புதுசாக கிளம்புது. அதை மொர்தெகாய் எஸ்தர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது கண்டினியூவாக கொண்டாடுறாங்க. எல்லாம் சொல்லுங்க. அப்போ அந்த மொர்தெகாய் எஸ்தரும் நாமளா இருப்போம். இந்தியாவில் ஒரு புது பண்டிகை செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல். தோத்திரம். அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் தேவ ஜனத்தோடு வந்து சொத்திரம் ஆமென் ஜாதிகள் இணைய போகிறார்கள். ஆகாமிய கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். உங்களை மேற்கொள்ளலாம்னு நினைச்ச எதையும் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. கையை உயர்த்துறாமேனா அல்லேலூயாவா. 5 விஷயம் நடக்க போகுது. தோத்திரம். ஆமா, இதெல்லாமே இந்த சம்பவத்துல தான் சொல்றேன். தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் 5 காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, சர்வ வல்லவர் கனம் பண்ண போகிறார். முர்தெகாயை சர்வ வல்லவர் கனம் பண்ணாரா இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். ஆமான வச்சே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முர்தெகாய கர்த்தர் இந்த ஊழியத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். தேசங்கள் நடுவில் உங்களை, இந்த தரிசனத்தை, இந்த திருச்சபையை, இந்த ஊழியத்தை, இந்த முர்தெகாய அல்லே சொல்லுங்க. அப்போ கர்த்தர் கனம் பண்ண போகிறார். கனம் பண்ண போகிறார். ராஜா சோத்திரம் அன்றைக்கு கனம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமான வச்சே கனம் பண்ணாரு. உங்களுக்கு ஆமான்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுனாலும் சரி, தோணலாட்டாலும் சரி, தோத்தரம். பட் கனம் பண்ண போறாரு. அவங்கள வச்சே கனம் பண்ண போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அரமனையின் வாசல்ல கடந்தவனா யாரு? முர்தெகாய். ஆனா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம் படிச்சா தோத்திரம், அவன் தேசத்திலே மகா பெரியவனா மாறிட்டான். அரண்மனையிலே பெரியவனாயிட்டான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் என்ன ஆயிட்டா? பிரசித்தமாயிற்று. கர்த்தர் சபையை, நம்முடைய ஊழியங்களை, உங்க திருச்சபையை, இந்த தரிசனத்தை சோத்திர கீர்த்தியும் புகழ்ச்சியுமா, கனத்திற்குரிய ஊழியமா, கனம் பண்ணப்பட்ட ஊழியமா கர்த்தர் மாற்ற போறார். இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. கர்த்தர் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமான் திட்டம் அழிய போகுது. அரசனின் சட்டம் சோத்திரம் 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 செல்லாம போக போகுது. செல்லாம போக போகுது. தோத்திரம் தோத்திரம். ஆகாமிய கூட்டம் அடங்க போகுது. அடங்க போது. தோத்திரம் தோத்திரம். இச்சகம் பேசுவார்கள், ஆனாலும் அடங்குவார்கள். அடங்குவார்கள். உன் பட்சத்தில் வருவார்கள். மார்க்கத்தில் இணைவார்கள். கர்த்தர் நாம மகிமைப்பட போது. சர்வ வல்லவர் கனம் பண்ண போகிறார். 2வது, சகல ஜபங்களுக்கும் பதில் வர போகிறது. ஆமென். இது வரைக்கும் தோத்திரம். அங்க பாருங்க, எஸ்தர் பண்ண ஜபம்,
எஸ்தரோட அந்த தாதிமார்கள் பண்ண ஜெபம், மொர்தெகாய் பண்ண ஜெபம், யூத ஜனங்கள் எல்லாம் பண்ணின ஜெபம், 4 அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்ல அதை 16, 17 வசனங்கள்ல அதை படிக்கிறோம். அவங்க பண்ணின ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மிகப்பெரிய பதிலை கட்டளையிட்டார். திருச்சபையே, தேவ ஜனமே, இதுவரைக்கும் நீங்க குடும்பமாகவோ சபையாகவோ தனி நபராகவோ ஊழியர்களாகவோ ஒன்றிணைந்து இரவு ஜெபத்திலோ ஆண்கள் ஜெபத்திலோ பெண்கள் ஜெபத்திலோ உபவாச ஜெபத்திலோ தோத்திரம் மன்றாடி போராடி கண்ணீர் வடித்து இந்த ஊழியம், இந்த தரிசனம், தோத்திரம் வடித்த எல்லா கண்ணீருக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் ஊரா கதானா ஷகா ரபா லமா ஒரு மிகப்பெரிய பலன், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த 2022ஆம் ஆண்டில் தரப்போறார் 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 தரப்போறார். எந்த வருஷத்துல தோத்துறான் ஆமான் டேட் பிக்ஸ் பண்ணி எந்த வருஷத்துல அழியணும்னு அவன் நினைச்சானோ அதே வருஷத்திலேயே கர்த்தருடைய ஆச்சரியமான பதில் விண்ணப்பங்களுக்கான பதில், கலிகூர செய்கிற பதில், ஆர்ப்பரிக்க வைக்கிற ஒரு பதில், மகிழ பண்ணுகிற ஒரு பதில், யூத ஜனத்தை மேன்மைப்படுத்துகிற ஒரு பதில் இறங்கி வந்தது. உங்களை கலிகூர செய்கிற ஒரு பதில் வருகிறது, உங்களை ஆர்ப்பரிக்க வைக்கிற ஒரு பதில் வருகிறது, உங்களை ஆச்சரியமா நிறுத்துகிற ஒரு பதில் வருகிறது. தேசமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு பதில் சகல விண்ணப்பங்களுக்கும் சகல ஜெபங்களுக்குமான பதில் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. தேர்ட் பிளஸிங், சத்துரு முற்றிலும் அழிந்து போக போகிறான். ஆமான் முற்றிலும், தோத்திரம் 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 முற்றிலும். 7ஆம் அதிகாரத்தின் அந்த சோத்திர கடைசி பகுதியில் நம்ம பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமான தூக்கு மரத்தில் தூக்கினார்கள், அவன் அங்கே செத்து போனான். கர்த்தருக்கு மகிமை. ராஜாவின் உக்கிரம் அந்த வார்த்தையெல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ சோஸ்திரம். ஆமா அப்பா, ராஜாவுடைய உக்கிரம் என்ன செய்ய போகுது? தணிய போது. சத்துரு முற்றிலும் இனி அவன் இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இனிய வாழ்க்கையில சொல்லுங்க, இனிய வாழ்க்கையில, இனிய ஓட்டத்தில், இனிய தரிசனத்தில் ஆமான் டோட்டலா முழுவதுமா முற்றிலுமா இல்லை. அந்த ஆமான்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ தோத்துறோம், அது உங்களுக்கு எது சத்துருவோ அது இனி ஏதோ ஒரு வியாதியா தோத்துறோம் தொடர்ந்து உங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அதைத்தான் ஆமான்னு சொல்றாரு. அந்த ஆமான் இனி ஏதோ ஒரு தரித்திரமா, ஏதோ ஒரு கடன் பாரமா தோத்துறோம். ஆமேன் சோத்திரம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாண ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஆமான போல இருக்கா? அந்த சத்துரு, அந்த ஆமான் முற்றிலும் இன்றைக்கு அந்த பிரச்சனை, அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த போராட்டம், அந்த கிரியை, அந்த சுபாவம், அந்த மாம்சத்தின் கிரியை இனி முற்றிலும் உங்கள் வாழ்வில் அதை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் மாற்றி எழுதுகிறேன். அது மாற்றி எழுதப்படுகிறது. ஆமானால் எழுதப்பட்டது, மொர்தெகாயினால் மாற்றி எழுதப்பட்டது. 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலிருந்து மொர்தெகாய் எஸ்தரை கொண்டு அது மாற்றி எழுதப்பட்டது. இதுவரைக்கும் எழுதப்பட்டிருந்தது, 127 தேசத்திற்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அது மாற்றி எழுதப்பட்டது. உங்களை குறித்து உலகமோ சாத்தானோ மனுஷனோ சத்துருக்களோ எதிரிகளோ எழுதி வச்ச எல்லாத்தையும் கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் ஒட்டுமொத்தமா மாற்றி எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
அவன் தொலைந்தான், அவன் கதை முடிஞ்சிச்சு. அப்படித்தான் அவன் சகோதரர்கள் அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். அவ்வளவுதான். இனி யோசேப்பே கிடையாது, அவன் சொப்பனமே கிடையாது, அவன் தரிசனமே கிடையாது, இனி அவன் எழும்ப போறதே இல்லை, இனி அவனை நம்ம பார்க்க போறதே இல்லை. அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் ஜோலி முடிஞ்சிச்சு, அவன் ஓட்டம் முடிஞ்சிச்சு. அப்பா கிட்டே வந்து அதை சொல்லிட்டாங்க. தோத்திரம். அவனை துஷ்ட மிருகம் கொன்று போட்டுருச்சு. அவரும் அழுகிறாரு, ஐயோ என் பிள்ளை இழந்துட்டனே, என் பிள்ளை மரிச்சிட்டானே, என் பிள்ளை கதை முடிஞ்சிச்சு என்று எல்லாரும் எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக ஒரு புதிய சரித்திரத்தை யோசேப்பின் வாழ்க்கையில எழுதினார். யோசேப்பின் வாழ்க்கையில எழுதினார். யோசேப்புக்கு அதை நடப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைத்தவர்களுக்கு முன்னாலேயே பிரமிக்கத்தக்க ஒருவனாய் யோசேப்பை கர்த்தர் நிறுத்தி காட்டினார். ஆமென் சொல்லுங்க. நான் இயல்பு நிலைக்கு மாறா பேசிட்டு இருக்கேன். தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றார், நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ மாற்றி எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை மாற்றி நிறுத்துகிறார். உங்களை வித்தியாசமா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சவங்களுக்கு முன்னால அவுட்ஸ்டாண்டிங்கா யோசேப்பை நிறுத்தினார் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்கள் நிமித்தம் பல யாக்கோபுகளின் ஆவி உயிரடைய போகிறது. மரித்த நிலையில கிடக்கிற பல யாக்கோபுகள் தோத்துறா உயிரடைஞ்சு எழும்ப போறாங்க. யாக்கோபின் ஆவி உயிர்த்ததே. ஷாத்தரபா தனாமா ஷக்கரபா. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு கதை முடிஞ்சிச்சுன்னு நீ யாரு சொல்றதுக்கு? தோத்துறாம். நீ யாரு சொல்றதுக்கு? தோத்துறாம். அவன் கதையப்ப புதுசா எழுதுறான் பாரு. தோத்துறோம் என்று கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. அடிக்கு மேல அடிதான். ஆமாம், அண்ணன்மார் பகைக்கிறாங்க, படுகொலியில் தூக்கி போடுறாங்க. அடுத்து பார்த்தா போத்திபார் வீட்டில் அங்கே செய்யப்படாத தவறுக்கு சிறைச்சாலை. தோத்துறோம். அடுத்தடுத்து கீழே தான் போயிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சிச்சுன்னு ஒருவேளை யோசேப்பு கூட நினைச்சிருப்பாரு. ஆனால் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு புதிய துவக்கத்தை தந்தவர், ஒரு புதிய நாளை தோத்துற, ஒரு புதிய நேரத்தை, ஒரு அற்புத தருணத்தை யோசேப்புக்காக முன்குறித்து வைத்திருந்தவர். அந்த தருணத்துக்குள், அந்த நாளுக்குள், அந்த வேளைக்குள் யோசேப்பை பிரவேசிக்க பண்ணினார். அதிலிருந்து யோசேப்பின் சரித்திரம் புதிய பரிமாணத்தில் ஷாக்கா பரா நீமா கரா நியாத்தரவோ என்றைக்கோ எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் கர்த்தர் உரைத்தவைகள் அனைத்தும் யோசேப்பின் கண்களுக்கு முன்னால் அரங்கேற துவங்குகிறது. ஒருவேளை யோசேப்பு கூட அவைகளை மறந்து போயிருந்திருக்கலாம், அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆமென் சரித்திரத்தை மாற்றுகிறவர். தோத்திரம். சட்டங்களை மாற்றுகிறவர், மனித திட்டங்களை மாற்றுகிறவர். யோசேப்பின் வாழ்க்கையில் அவைகளை காண பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஜனங்கள் ஆயிரமாய் ஓடி வரப்போகிறார்கள். அதான் கடைசி. ஜனங்கள் ஆயிரமாய் ஓடி வர போறாங்க. இந்த 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் ஏற்கனவே அதை நான் சொன்னேன். தோத்திரம். அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்தது. தேசத்து ஜனங்களை பிடித்தது. நீங்க நம்புறீங்களா? சபைக்கு பயப்படுற பயம், அழைக்கப்பட்டவனுக்கு பயப்படுகிற பயம் தேசத்தை பிடிக்க போது. ஆமென் சொல்லுங்க. You are going to reach your right destination. ஆமென் சொல்லுங்க. அப்போ very shortly உங்களுடைய இலக்கை வெகு சீக்கிரமாய் மகிமையாய் அடையும்படிக்கு பெருக்கத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போறார். ஜன பெருக்கம், ஜன திரள் ஓடி வந்து சபையில இணைய போறாங்க. ஆத்தும திரள் சபையில இணைய போறாங்க. ஆத்தும திரளை கர்த்தர் தர போறார். ஆமென். தோத்திரம். நீங்களும் நானும் என்ன செய்யணும் அதை சொல்லிட்டு நான் மைக்கை கொடுத்துறேன். அல்லே சொல்லுங்க. அப்போ இவ்வளவு நேரம் நான் கிருபையை பேசினேன், இப்போ நான் சத்தியத்தை பேசணும். அல்லே சொல்லுங்க. அப்போ கஷ்டப்படலாம் வேணாம். தோத்துறேன். சிம்பிளாக முடிச்சிடறேன். கையை வைத்துறாமேனா அல்லேலூயாவா? சத்தத்தையே காண. ஆமென். தோத்துறோம்.
பாரத்தோடு ஜெபியுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். பணிந்திடாமல் இருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் அதே இப்படி சொல்றியே தோத்திரம், கொஞ்சம் சவுட்டை கூட்டி சொல்லுங்களேன். பணிந்திடாமல் இருங்கள். தோத்திரம். பலத்த நம்பிக்கையோடு செயல்படுங்கள். சொல்லுங்க. பறைசாற்றுவதற்கு எழும்புங்கள். உங்களை மேற்கொள்ள நினைப்பதை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். உங்களை மேற்கொள்ள நினைக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமானின் திட்டத்தையும் அரசனின் சட்டத்தையும் ஆகாமிய கூட்டத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ சர்வ வல்லவர் கனம் பண்ண போறார். சகல விண்ணப்பங்களுக்கும் பதில் வரப்போது. சத்துரு முற்றிலுமாய் அழிந்து போக போறான். தோத்திரம். 4வது என்ன சொன்னேன்? சட்டங்கள் மாற்றி எழுதப்பட போகிறது. ஜனங்கள் ஆயிரமாயிரமாய் ஓடி வரப்போகிறார்கள். பாரத்தோடு. இவ்வளவு நாள் நம்ம ஜெபிக்கலையா? எனக்கு தெரியாது. இல்லை சொல்லுங்க. அப்போ ஆமேனா? இன்னும் பாரப்படணும், இன்னும் ஜெபிக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒரே நாளில் கதை அப்படியே மாறுறது. ஆமான் கையில் இருந்த மோதிரம் மொர்தெகாய் கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமானுடைய வீடு எஸ்தர் கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அல்லே சொல்லுங்க. அப்போ ஆமா எழுதின பேனாவே இப்போ யார் கைக்கு வந்துட்டு? மொர்தெகாய் கைக்கு வந்துட்டு. ஒரே நாளில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவ்வளோ ஆசீர்வாதமும் வர்றதுக்கு 4:1 சொல்லுது. எஸ்தர் 4:1. இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்ட போது நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது வஸ்திரங்களை கிழித்தி ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் எஸ்தரம்மா சொல்றா. தோத்திரம். ஆமா. அடுத்த 4ஆம் அதிகாரத்தின் தோத்திரம் 17-18க்கு வாங்களேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். தோத்திரம் 16. நீர் போய் தோத்திரம் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம். நானும் என் தாதிமாரும் உபவாசம். அப்ப என்ன? மொர்தெகாய் ஜெபம் பண்றாரு. சூசானில் இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. எஸ்தர் அம்மா ஜெபம் பண்றா. எஸ்தரின் தாதிமார்கள் ஜெபம் பண்றாங்க. எல்லாருக்குள்ளும் சாதாரண ஜெபம் இல்ல, மிகப்பெரிய ஒரு பாரம். துயரத்தோடு அலறிக்கொண்டு தோத்திரம் ரட்டுடுத்தி கொண்டு சாம்பல் போட்டுக்கொண்டு பாஸ்டிங்ல உபவாசத்தோடு மன்றாடி ஒரு மிகப்பெரிய ஜெபம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பண்ண ஜெபம் பத்தாது, இன்னும் நம்முடைய ஜெபத்தை கூட்டுவோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. தேசத்தில் காரியங்கள் எல்லாம் மாறப்போகுது. நம்முடைய ஜெபங்களை இன்னும் என்ன செய்வோம்? அதிகரிப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் ஜெபமா, பெண்கள் ஜெபமா, வாலிபர் ஜெபமா, உபவாச ஜெபமா, சபையா கூடி ஜெபிக்கிற ஜெபமா, குடும்பமா கூடி ஜெபிக்கிற ஜெபமா, எல்லாவற்றிலும் இன்னும் நம்முடைய ஜெபத்தை தீவிரப்படுத்தி பாரத்தோடு இன்னும் நம்முடைய மன்றாட்டை பெருக்குவோம். நவீன காலம் தோத்திரம் ஜெபத்திற்கு விரோதமா சபைகளுக்குள் இருந்தே புது புது தோத்திரம் தவறான கள்ள உபதேசங்கள், ஜெபத்தை மட்டுப்படுத்துகிற உபதேசங்கள், உபவாசங்களை மட்டுப்படுத்துகிற உபதேசங்கள், கண்ணீரை மன்றாட்ட தோத்திரம் மட்டுப்படுத்துகிற உபதேசங்கள், சத்துரு நயவஞ்சகமா ஏதேனுக்குள்ள புகுந்தவன் இன்னைக்கு சபைக்குள்ள புகுந்து தோத்திர ஊழியர்களுக்குள்ள புகுந்து ஜெபத்திற்கு விரோதமான வார்த்தைகள் தோத்திரம் ஒரு நாளும் அவைகளுக்கு செவி மடுக்காமல் நம்முடைய ஜெபத்தை கூட்டுவோம், உபவாசத்தை பெருக்குவோம், மன்றாட்டை பெருக்குவோம். பாரத்தோடு சோத்திரம் நம்முடைய ஜெபத்தை கூட்ட 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 நாம் சகலத்தையும் மேற்கொள்ளும்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற போறார். சோர்ந்து போக வேணாம். இன்னும் ஜெபம் பண்ணுவோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
சோர்ந்து போக வேணாம். ஆமானின் கிரியைகளை கண்டு சோர்ந்து போக வேணாம். அரசனின் சட்டத்தை கண்டு சோர்ந்து போக வேணாம். ஆகாமிய கூட்டத்தை கண்டு சோர்ந்து போக, சுற்றுப்புறத்தை சூழ்நிலைகளை கண்டு, இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு கர்த்தர் இல்லையோ, கர்த்தர் கவனிக்கவில்லையோ என்று யோசிக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நம்முடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த ஜபத்தையும், இன்னும் கூடுதலான ஜபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். மொர்தெகாயும் எஸ்தரும் இணையணும். தோத்திரம். எஸ்தரும் தாதிமார்களும் இணையணும். மொர்தெகாட யூதர்கள் இணையணும். எல்லா யூதர்களும் ஒன்று சேரணும். தோத்திரம். உபவாசிக்கணும், மன்றாடணும். கர்த்தர் அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபங்கள் எழும்பும் போது பரத்திலிருந்து கர்த்தரின் சகாயம், வல்லமை உள்ளவரின் பராக்கிரமம் வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். இன்னும் நாம் ஜெபிப்போம். பாரத்தோடு ஜெபியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பணிந்திடாமல் இருங்கள் அப்படின்னு சொன்னேன். எதற்கு? தோத்திரம். ஆமா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். ஆமா, அதனுடைய தோத்திரம் 6வது வசனமெல்லாம் படித்தா ராஜாவின் 3ஆம் வசனம். தோத்திரம். ராஜாவின் அரமனையில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர், அரமனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன? ஏன் அவன் ஆமானை நமஸ்கரிக்கல, ஆமான வணங்கல? ஏன்? தோத்திரம். அவன் யூதனா? கையை வைத்து அல்ல சொல்லுங்க. நான் யூதன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், நான் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கற்பனைகளை கடைப்பிடிக்கிறவன், வார்த்தைகளின்படி வாழ்கிறவன், நியாயப்பிரமாணங்களை தோத்திரம் நான் கடைப்பிடிக்கிறவன். எங்க ராஜா எங்களுக்கென்று கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். 10 கட்டளையில முதல் கட்டளையே தோத்திரம் யாத்ராம 20:1-2-3 சொல்லுது. தோத்திரம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேற எதையும் நீ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். நான் ஒரு யூதன். தோத்திரம். நான் தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அதனால நான் வேற எதையும் நமஸ்கரிக்க மாட்டேன். கையை உயர்த்துறாலே சொல்லுங்க. உலகத்துக்கோ உலகத்தின் அதிகாரங்களுக்கோ சோத்திரம் நம்மை மிரட்டுகிற, நம்மை பயமுறுத்துகிற விஷயங்களுக்கோ வல்லமைகளுக்கோ நாம பணிந்து போக, நாம பயந்து போக அவசியம் அவசியம் இல்லை. கொரோனாவே நம்மளை ஒன்றும் பண்ண முடியல. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம கலங்கணுங்கிற அவசியம் என்ன? ஆண்டவர் உசுரோட வச்சிருக்கிறார், என்ன ஜீவனோட வச்சிருக்கிறார். இந்த 2 வருஷமும் என் உசுறு போகாம என்ன பலனா வச்சிருக்கிறார். அப்ப எதை குறிச்சு ஏதோ ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருக்கு. என்ன பயன்படுத்த போறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போறார். நான் தேவனுக்காக எழும்ப போறேன், நான் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமாவா இல்லையா? என்னை விட பராக்கிரமம் உள்ளவங்க, பலசாலிகள், பணபலம் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த 2 வருஷம் கொரோனா காலங்களில் மரிச்சு போயிருக்கிறாங்க. ஆனா எனக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேனா? திரும்பவும் சொல்றேன், அதுதான் காலேப்பினுடைய வைராக்கியம். எனக்கு 85 வயசு தான், எனக்கு 85 வயசு தான். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை கர்த்தர் உயிரோட வைத்தார். ஏனாக்கியரா இருந்தால் என்ன, அரக்கர்களா இருந்தால் என்ன, நான் ஏறி போவேன், நான் அவர்களை மேற்கொள்ளுவேன், நான் அவர்களை வீழ்த்துவேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிப்பேன், எப்ரோனை நான் அடைந்தே தீருவேன். கையை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனங்களுக்கு சோத்திர, உலகத்தின் வல்லமைகளுக்கு உங்களை பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பயப்படணும், பணிந்து போகணுங்கிற அவசியம் அவசியம் இல்ல. நேபுகாத்து நேச்சாரின் வார்த்தைக்கு தோத்திரம் சாத்ராக்கோ மேஷாக்கோ ஆபேத்து நேகோவோ பணிந்து போக வில்லை. தோத்திரம் சிங்க கெபியின் மிரட்டலுக்கு தானியேல் பணிந்து போக வில்லை. கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்த போதிலும் தோத்திரம் தான் முன் செய்து வந்தபடியே, தன்னுடைய வழக்கத்தின்படியே 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி அவன் மேல் வீட்டுக்கு ஏறி போனான். கையை உயர்த்தி ஆமெனா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு பெண்டாகிறது, மனுஷனுக்கு பெண்டாகிறது, உறவுகளுக்கு பெண்டாகிறது, பண ஆசைக்கு பெண்டாகிறது. தோத்திரம். ஆமா, இச்சைக்கு, மாம்சத்தின் சுபாவங்களுக்கு பெண்டாகி போறது, விழுந்து விடுகிற அனுபவம். தோத்திரம். அதற்கு முன்னால பணிந்து போகிற அனுபவம் வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, வைராக்கியமா, தைரியமா, பலன் கொண்டு சபையே நீ எழும்பி நில்லு. இது கடைசி காலம், மிகப்பெரிய அறுவடையை நாம் பார்க்க போகிற காலம். ஆமென். சத்தியத்திற்காக நிற்போம்,
உபதேசங்களுக்காக நிற்போம், அழைப்பிலே நிற்போம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். பணிந்திடாமல் நிற்போம். கையை உயர்த்தி ஆமேனா. அது போத்திபாரின் மனைவியா இருந்தால் என்ன, நான் பணிய மாட்டேன். தோத்திரம். உன்னுடைய ஆசைகளுக்கு, உன்னுடைய இச்சைகளுக்கு, உன்னுடைய தந்திரங்களுக்கு நான் பணிந்து போக மாட்டேன். தோத்திரம். என்னை தோத்திரம் நேசிக்கிறவர் ஒருவர், என்னை காண்கிறவர் ஒருவர், என்னை அழைத்தவர் ஒருவர், என்னை நடத்துகிறவர் ஒருவர் எனக்காக இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் அவரை காயப்படுத்துகிற ஒன்றை என் வாழ்வில் நான் செய்ய மாட்டேன். கையை உயர்த்திராமேனா. யோசேப்பு லைஃப்ல எல்லாம் வேற வேற மாதிரி நடக்குது. தோத்திரம். யோசேப்பு இப்படி கூட சொல்லி இருந்திருக்கலாம். எப்படி? ஆமா, நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று தோத்திரம், கர்த்தர் எங்க என்ன கண்டுகிட்டாரு, அண்ணன் மாதிரி எனக்கு விரோதமா எழும்பினப்போ தோத்திரம் அவர் என்னை காப்பாத்தாம விட்டுட்டாரு, என்ன காசுக்கு வித்துட்டாங்களே, இன்னொரு தேசத்தில் வந்து நான் அனாதையா கிடக்கிறேனே, அடிமையா கிடக்கிறேனே, என் வீட்டில் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவன் நான், செல்ல பிள்ளை எங்கள் அப்பா மடியில் கிடந்தவன் நான், பலவர் நான் அங்கேயே உடுத்திட்டு இருந்தவன் நான், அப்போ கூட எங்கள் அண்ணன்மாருடைய துன்மார்க்கத்தோட செஞ்சு போகாம நான் துண்டா நிற்பேன். அப்படி இருந்துமே கர்த்தர் என்னை கண்டுக்கிறாம விட்டுட்டாரு. ஆமா, இப்போ நான் அவருக்காக வைராக்கியமா நிற்கணுமா, இப்போ நான் என்ன அவரை பார்க்கணுமா, அவரை நான் பிரியப்படுத்தணுமா அப்படின்னு யோசேப்பு சொல்லலைங்க. அந்த சூழ்நிலையிலும் எது என் வாழ்க்கையில நடந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏற்கனவே இருந்ததை விட இப்ப நான் கீழே இறங்கி போற மாதிரி இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர் மேல் நான் வச்சிருக்கிற அன்பு, அதை நான் எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். தோத்திரம். பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், சிற்றின்பத்துக்கு உடன்பட மாட்டேன், ஒன்னை நான் பிரியப்படுத்த மாட்டேன், பணிந்து போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. கடைசி காலம் நம்மளை வீழ்த்துறதுக்கு, நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு, தோத்திரம், நம்மளை கவிழ்த்தி போடுறதுக்கு எந்த ரூட்லையும் சத்துரு பிளான் பண்ணி செயல்படுற காலம், ஆமான் திட்டமிட்டு செயல்படுற காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆமானுக்கு நாம பணியணுங்கிற அவசியம், அவனுடைய சதிகளுக்கு திட்டங்களுக்கு நாம பணியணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது நான் சொன்னேன், பலத்த நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த 5வது அதிகாரம் தோத்திரம், 4வது அதிகாரத்தில் எஸ்தர் அம்மா சொல்றா, ஐயோ ராஜா கூப்பிடாம நான் அரண்மனைக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு சொன்ன அம்மா, அதுக்கப்புறம் மொர்தெகாய் அவங்கள உற்சாகப்படுத்தின பிறகு கடைசி வசனங்களில் சொல்றா, அந்த நீங்க எனக்காக உபாசம் பண்ணுங்க, நானும் தாதிமார் உபாசம் பண்றோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் என்ன செய்வேன், பிரவேசிப்பேன். 16ஆம் வசனத்தில் சொல்லிட்டு, ஆமா நான் செத்தாலும் சாகிறேன். ஆமா தோத்திரம். பூ ஒன்று புயலானது அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன சத்தத்தை காண இருக்கிறீங்களா? எல்லாம் பூ மாதிரி இருக்கிற ஆளை புயலாக்கி விடுறாங்கிறதான் ஏன் சொல்லிங்க அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன அதுக்கு தான் ஊர் ஊரா அனுப்பிட்டு இருக்காரு. கெல்லப்புறா தோத்துறோம், தட்டுறோம், தூக்குறோம். இன்னைக்கு தேசத்தை தூக்குற காலம்தான். ஏப்ப சாப்பியா உட்காண்டிருக்கிற காலம் இல்லை. நான் ஆமேனா இல்லையா? நம்முடைய பிதாக்கள் அவகவக காலத்தில் அவகவக சாதிச்சுட்டு அவகவக போயிட்டாங்க. இது நம்ம காலம். நாம சாதிக்க வேண்டிய மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற உதறி, இந்த ரெண்டும் தான் இப்போ நம்மளை பெரும்பாடுபடுத்திட்டு இருக்கு. தோத்திரம். அந்த ரெண்டையும் தான் கோல் வச்சு சொல்லிக்கிறார் அவர். பாரத்தையும் பாவத்தையும், பாவத்தையும் பாரத்தையும் உதறி விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, அடுத்த பாயிண்ட், நமக்கு நியமித்திருக்கிற, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம அப்பம்மார் பட்டியல், முற்பிதாக்கள் பட்டியல், ஆபேலில் தொடங்கி அவர் வாட்டுக்கு கிளப்பிட்டு போயிட்டே இருக்கார். தோத்திரம். எலியா, எலிசா, மோசே, ஜாஷுவா, ஆபிரகாம், ஈசாக்கு, அவங்க எல்லாரும் அவங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதிரிகளை மேற்கொண்டார்கள், சாதிச்சாங்க.
சாதனைகளை நடத்தி தோத்திரம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அதனால அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் அவங்க ஓடி ஜெயம் பெற்றது போல நமக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எலியா போயிட்டாரு. நான் எலியா மேலே கிடந்த சால்வை போகலை, அந்த சால்வை எலிசாவுக்கு வந்துட்டு. என்ன பேச மாட்டேறிய? எலியாவுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அதை கடைசி வரைக்கும், பாவம். தோத்திரம் போகும்போது கூட இவற்றை கையில் கொடுத்துட்டு போகணுங்கிற எண்ணம் எலியாவுக்கு வரல. சால்வையோடு தான் போகிறார் மேலே. ஆனால் எலிசா கோல் என்ன? சால்வை பெருசு. நம்ம சால்வையை வச்சுருக்காரு தோத்திரம், அது எப்படியாவது வாங்கிடணும். பெருசு போகிறாருன்னு எலிசாவுக்கு நல்லா தெரியும். அதனால 2ஆம் அதிகாரத்தில் பின்னாடியே போகிறார். அவர் என்ன மட்டும்தான் போக சொல்கிறாரு, போங்க நானும் வரேன். என்ன மட்டும்தான் அனுப்புகிறார், இருந்துட்டு போட்டோம் நானும் வர்றேன். பின்னாடியே தான் போகிறான் இவன். கடைசியில் அவனுக்கு ஜீரணிக்க முடியல. அப்படி என்ன தான் வேணுடா அப்படின்னு கேள்வி இவர் என்கிட்ட. அப்படி உனக்கு என்ன தான் வேணும்? அவனை பாருங்க, ஆவியின் வரோம் ரெட்டிப்பா வேணும். அவன் பாருங்க விவரமாக கேட்டிருக்கான். ஏன் நீ பெருசாக சாதிச்சாலும் எசபேல் மேட்டரில் பயந்துட்டீர்ல. 2வது சால்வை எனக்கு கொடுக்கணுங்கிற மனசு இன்னும் உமக்கு வரல. இல்லை இது சிங்கிள் நாட்டிங் இப்படி தான் இருக்கும் போல, எனக்கு டபுளாக வேணும்ன்றான். என்ன சொல்கிறவங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் இதை விட பெருசாக மாறணும் தோத்துறான், ஆனால் எனக்கு டபுளாக வேணும். உடனே அவர் அரிதானதை கேட்டாய். என்னமே ஒரு பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி அரிதானதை கேட்டாய். அது அரிதோ பெரிதோ எனக்கு அது வேணும் சாமி. நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். அவன் உடனே ஜெபத்தை தொடங்கியிருப்பான். ஆண்டவரே பெருசை தூக்குங்க, ஏன்னா தூக்குனா தான் எனக்கு அது கணிச்சியம். ஏன்னா அவன் அப்படி தானே சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும். அப்படின்னா ஆளை எடுத்துக்கிட்டா தான் சரி போலையே தோத்துறோம். அதுவும் அவன் பாருங்க தூங்காமல் ஜெபிச்சிருப்பான். தூங்குற கேப்பில் தூக்கி இருந்தாருன்னா கிடைக்காம போயிரும்ல. ஆண்டவரே நான் தூங்காமல் இருக்கேன் தூக்கிருங்க, தூங்காமல் இருக்கேன் தூக்கிருங்க, தூங்காமல் இருக்கேன் தூக்கிருங்க, இப்படின்னே ஜெபிச்சிருப்பான். தூக்கிட்டார். எலியாவுக்காக தூக்குனாரோ எலிசாவுக்காக தூக்குனாரோ தூக்கிட்டார். அப்படி தூக்கும்போது கூட அப்படி போட்டுட்டு போகணும், கொடுத்துட்டு போகணுங்கிற எண்ணம் பைபிள் சொல்லுது. மேலே இருந்து சால்வை கீழே என்ன செஞ்சதான்? அதை நான் எப்படி யோசிக்கிறேன், இவன் சால்வையோட மேலே போயிருக்கிறான். எலியா மேலே இருந்து ஆண்டு பார்த்துருப்பார், காபிரியலை கூப்பிட்டுருப்பார். காபிரியலே இல்லடா பெருசு சால்வையோட மேலே வருது தோத்துறான். ஆத்தாடி சால்வைக்குரியவன் கீழே நிற்கிறான்டோய் தோத்துறான். விட்டா இங்கே வரைக்கும் சால்வையை கொண்டு வந்துடுவான் போல, நீ இறங்கி போடா புடுங்கியாவது போடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு தான் புடுங்கி போட்டிருக்காப்புல. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? இப்போ இந்த சால்வையை எடுத்து கர்த்தருக்கு சோத்துறான். ஆமாம் இப்படி திரும்புகிறான். யோர்தானு நல்லா கவனிக்கணும். அவன் ஓட்டத்தை முடிக்கும்போது யோர்தானு, இவன் ஓட்டத்தை தொடங்கும்போது யோர்தான். முடித்தாலும் சரி தொடங்கினாலும் சரி தாண்ட வேண்டிய யோர்தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அல்ல சொல்லுங்க அப்போ. சிம்பிள், முறுக்கி அடித்தா சோலி காலி தோத்துறான். அவன் யோசிக்கிறான், இதே சால்வை தானே, ஆமாம் இப்படித்தானே முறுக்குனாரு, இப்படித்தானே அடிச்சாரு, பார்ப்போம் தோத்துறோம். டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி முறுக்கிட்டு அடிச்சா அதே மாதிரி பொழந்துட்டு. என்ன சத்தத்தை காண? அல்லேலூயாவா? எலியாக்கள் போயிட்டாக. அவங்க மேலே இருந்த சால்வை இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம மேலே இருக்கு, நம்ம மேலே இருக்கு. அது சேமா இல்லை, டபுளாக இருக்கு. சொல்ல மாட்டீங்களா? டபுளாக இருக்கு. நம் சாதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமென். பலத்த நம்பிக்கை. பாபா எஸ்தர் அம்மாவுக்கு ஆண்டு ஜெபத்தை கேட்டார் தோத்துறான். இனி நான் ஆகாஷ்வேருக்கு எந்த அரசனுக்கும் பயப்படுங்கிற அவசியம், உசுருக்கு பயப்படுங்கிற அவசியம். ராஜ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிறா, டக்குன்னு உள்ள போறா அரண்மனைக்குள்ள தோத்துறான். நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. இவ என்னமோ நினைச்சிட்டு போறா, ஆனா அகாசுவேரு தோத்துறான். ராசாத்தி எஸ்தரா, ஐயோ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், ஐ லவ் யூ தோத்துறோம். அதான் தோத்துறோம், ஐ லவ் யூ. ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் தாரேன். இதை ஒரு டைம் சொன்னா பரவாயில்ல, அவர் எஸ்தரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பேச மாட்டேறிய? செபிக்கிற ஆளுக கிட்ட ராஜ்யம். அல்ல சொல்லுங்க அப்பா. நான் என்ன நினைக்கிறேன், 127 தேசத்துக்கு ராஜா அகாசுவேரையே எஸ்தர்னு அப்படியே லூசா சுத்த வச்சிருந்துருப்பாருன்னா, அல்ல சொல்லுங்க. ஒரு முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்தார். யாரு? அகாசுவேர்.
ஆமான் பேச்சை கேட்டுக்கிட்டு தலையில் ஒன்றுமே இல்லாத ஆளுக பேச்சலாம். ஆனால் இப்போ எஸ்தர் எழும்பிட்டாளா? பயங்கரமான ஜெப வீராங்கனை, பூவா இருந்தவ புயல் ஆயிட்டாளா? அல்ல சொல்லுங்க, ஒரே ஜெபம். இப்போ ஆண்டவர் பாருங்க, அகாசு ஒரு மண்டையை குழப்பிட்டார். தோத்திரம் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஆமான்ட்டு இருந்தவன் இப்போ எஸ்தர் ஐ லவ் யூ. தோத்திரம். ராஜ்யத்தில் பாதி மட்டும் வேணுமா? வடக்க ஃபுல்லாக கொடுத்துறேன், தெற்க ஃபுல்லாக கொடுத்துறேன். அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன பேச மாட்டேறிய? அல்ல, நீ என்ன சொல்றியா அதான் நான் கேட்பேன். ஆமாண்ணா போடணுமா? யாரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளையா? தோத்துறோம். போடணுமா? தோத்துறோம். போட்டுருவோம். அல்ல சொல்லுங்க. ஒன்றை போடணும்னு அவன் பிளான் பண்ணியிருந்தானா? தோத்துறோம். இப்போ அவனை போடணுமா? போட்டுடலாம். தோத்துறோம். அல்லேலூயா. அவன் பேச்சை கேட்டு தோத்துறோம். ஏரியாவா பெரிய பெரிய கும்பலாக கிளம்பியிருக்கா, அத்தனையும் போடணுமா? போட்டுருவோம். ஹலோ, நான் சொல்றது புரியுதா இல்லையா? எஸ்தரம்மா அந்த அதிகாரத்தில் அம்பிட்டு பயந்தவ இப்போ பாருங்களேன், உள்ள போய் தோத்துறான். அவ மாட்டுக்கு சிக்குப்புக்கு சக்குப்புக்கு விருந்துக்கு வாங்க. அல்ல சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ராஜா கிட்ட விருந்துக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க. ராஜா இங்கே விருந்துக்கு வர்றதுக்கு முடியும், கர்த்தர் கொண்டு வருவார். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? வீட்டுக்கும் வருவார், இங்கே கொடுக்குற விருந்துக்கும். ஆயிரங்கள் வரப்போகுது, வீடு தேடி வரப்போ. ஆகாஷ் வேறுவே வந்தாருன்னா அதான் அப்பம். அல்லேலூயா. நம்ம கொடுக்குற விருந்துக்கு அங்கேயே வந்துட்டு என்ன வேணும், என்ன வேணும்? ஐ லவ் யூ. தூத்துக்குடியே வேணுமா? தோத்துறோம். தூத்துக்குடி மாவட்டமே வேணுமா? தமிழ்நாடே வேணுமா? அல்ல என்ன வேணும்? அல்ல அவர் தோத்துற. நாளைக்கும் ஆராணிக்கு வரணும், நாளைக்கும் விருந்துக்கு வரணும். அல்ல சொல்லுங்க. அப்பா எஸ்தரம்மா நாளைக்கு விருந்துக்கு. அவ்வளோ பெரிய ராஜா வச்ச, 127 தேசத்துக்கு ராஜா வச்ச, அவர் பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாதுன்னு அவள் தான் சொன்னவ. அசால்ட்டா நாளைக்கு வந்துருங்க, சரியா? நாளைக்கு உட்காந்து பிரசனத்தை கேளுங்க, விருந்தை கேளுங்க, விருந்தை சாப்பிட்றதுக்கு வந்துருங்க, இந்த பயிலையும் கூப்பிட்டு வந்துருங்க. என்ன நாளைக்கு தான் வேட்டு. அல்ல சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு கூட்டு, நாளைக்கு வேட்டு. ஹலோ இருக்கீங்களா? என்ன அப்படின்னா அதான் சொன்னேன். தோத்திரம் பலத்த நம்பிக்கை. நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. ஆமான விட எங்க அப்பா பெரியவர், அகாஸ்வேருவை விட என் ஜெபம் பெருசு. என் ஜெபத்துக்கு வலிமை உண்டு, என் உபவாசத்துக்கு வல்லமை உண்டு, என் முழங்காலுக்கு வல்லமை உண்டு. அது அகாஸ்வேருவின் அதிகாரத்தை விட சிறந்தது, அது ஆமானின் தந்திரத்தை விட சிறந்தது, அது அகாஸ்வேருவின் சட்டத்தை விட வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டேன் நானு, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இனி தூக்குறது தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா தூக்குறது ஒன்று தான் இன்னைக்கு பெண்டிங். தோத்துறோம். நம்பிக்கையோடு, பலத்த நம்பிக்கையோடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சபையே பலத்த நம்பிக்கையோடு செயல்படு, செயல்படு. கையை உயர்த்தல்ல சொல்லுங்க. அப்போ நம்பிக்கையை பெருக பண்ணுங்கள், விசுவாசத்தை பெருக பண்ணுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டுட்டார். ஆமென் சொல்லுங்க. பறைசாற்றும்படி எழும்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பறைசாற்ற தொடங்கினார்கள் 8ஆம் அதிகாரத்தில், எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் காரியமெல்லாம் மாறுதல் ஆகுது. தோத்திரம். 12ஆம் வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படித்தா, மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து எப்படி ஆமான் ஒரு துர்ச்செய்தியை, யூதருக்கு விரோதமான செய்தியை எழுதி 127 தேசத்திற்கும் அதை அனுப்பிவிட்டானோ, அதே போல இப்ப விடுதலையின் செய்தியை, நற்செய்தியை, ஆமென் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கர்த்தரின் செய்தியை, தேவனுடைய வார்த்தையை, ஆமென் இவர்கள் இருவரும் எழுதி அதை பறைசாற்றும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 127 தேசத்திற்கும் அனுப்புகிறார்கள். காரியம் மாறுதலாய் மாறுதலாய் மாறுதலாய். சுவிசேஷம் ஊழியம் இனி செய்ய முடியுமா அப்படிலாம் யோசிக்கப்படாது. இனித்தான் நல்லா செய்யணும், இனித்தான் வைராக்கியமாக செய்யணும், இனித்தான் தைரியமாக செய்யணும். அன்னைக்கு ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். தோத்திரம். இந்த கொரோனா காலத்தில் தான் பாஸ்டர் கிட்டத்தட்ட ஆமாம் ஒரு 200-300 ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ணேன்றாரு. எனக்கு அம்புட்டி சந்தோஷமாக இருக்குது. அல்ல சொல்லுங்க.
பார்க்குற ஆள், பழகிற ஆள், ஏற்ற வீடு, பக்கத்து வீடு, கூட படிக்கிற ஆள், வேலை செய்கிற ஆள், தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட மொர்தெகாய், நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிற எஸ்தர், உங்கள் மேல ஒரு பெரிய உத்தரவாதம் காத்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மேல ஒரு பெரிய சால்வை விழுந்திருக்கு. அந்த சால்வை உங்க மேலதான் இருக்கு. உங்களுக்கு முன்னாலும் யோர்தான் பிளக்கும், உங்களை கொண்டும் அற்புதங்கள் நடக்கும், உங்க மூலமாகவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆயிரமா ஜனங்க ஓடி வரணும்னா நீங்கள் அறிவிக்க எழும்புங்கள், சுவிசேஷத்தை பறைசாற்ற எழும்புங்கள். உங்களை மேற்கொள்ள நினைக்கிற எதையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். எழுமி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மேற்கொள்ள நினைப்பதை மேற்கொள்ளுவீர்கள். எது சபையை மேற்கொள்ள நினைக்கிறதோ, ஆமானின் திட்டமோ, அரசனின் சட்டமோ, ஆகாமிய கூட்டமோ, சபையே நீ கலங்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ அவைகளை மேற்கொள்ள போகிறாய். உனக்கு முன்னால் அவைகள் எல்லாம் விழப்போது. ஆமானின் திட்டங்கள் விழப்போது, அரசனின் சட்டங்கள் விழப்போது, ஆகாமிய கூட்டங்கள் விழப்போது. சர்வ வல்லவர் உன்னை தேசத்தின் நடுவில் கனம் பண்ண போகிறார். சகல விண்ணப்பங்களுக்கும் பரலோகத்திலிருந்து பலன் இறங்கி வருகிறது. உன் சத்துரு முற்றிலும் அழிந்து போகிறான், அழிக்கப்படுகிறான். இனி ஆமான் இல்லை, இனி சத்துரு இல்லை, இனி எதிராளி இல்லை. ரீபா தாகா ராபா தானா மனா கபாலா. சட்டங்களை மாற்றி எழுதுகிறேன். உனக்காக எல்லாவற்றையும் நான் மாற்றி எழுதுகிறேன். ரீபா ரூகா லாகானா சந்தரபோ கரோ. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜனங்கள் திரளாய் ஓடி வர போறாங்க, ஆயிரமாய் ஓடி வர போறாங்க. ஆமென். பாரத்தோடு ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிக்க தொடங்குவோம். இன்னும் ஜெபிப்போம், இன்னும் பாரப்பட்டு ஜெபிப்போம். தோத்திரம். எதற்கும் பணிந்திடாமல், எதற்கும் வளைந்து கொடுக்காமல், எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் பயப்படாமல், ஆமென் ஆமென் ஆமென், எதற்கும் முன்னால் விழுந்து விடாமல் தைரியமாய் பலங்கொண்டு, தோத்திரம், பலத்த நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். ரட்சிப்பின் செய்தியை, விடுதலையின் செய்தியை, சுவிசேஷத்தை ஆத்துமாக்கள் நடுவில் இன்னும் நாம் அறிவிக்க இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேச நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உங்க பிள்ளைங்களை எது மேற்கொள்ளணும்னு துரத்திக்கிட்டு இருக்கோ, எது மேற்கொள்ளணும்னு அவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கோ, இப்போ இயேசுவின் நாமத்தினால அவைகள் எல்லாம் தாழ விழுகிறது ஆண்டவரே. அதன் மேல ஒரு ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. பலவீனத்தின் மேல ஒரு ஜெயம், பற்றாக்குறைகள் மேல ஒரு ஜெயம், அந்தகாரத்தின் மேல ஒரு ஜெயம், இருள் மேல ஒரு ஜெயம், வியாதிகள் மேல ஒரு ஜெயம், தரித்திரத்தின் மேல ஒரு ஜெயம், கடன் பாரத்தின் மேல ஒரு ஜெயம், சத்துருக்கள் மேல ஒரு ஜெயம், அந்தகாரங்கள் மேல ஒரு ஜெயம், அதிகாரங்கள் மேல ஒரு ஜெயம். வார்த்தையின்படியே ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய கிருபை நம்முடைய மக்களை மூடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.